ரிஷபராசி நேயர்கள், 10ஆம் இடத்திற்கு தொழில் ஸ்தானத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் தொழிலில் நல்ல அபிவிருத்தியை கொடுப்பார். கூடுமான வரையில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷமும் கிடைக்கும். உழைப்பில் இது நாள் வரைக்கும் நீங்கள் எதிர்பாராத விதங்களில் இருந்த தொய்வு நிலை தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை தரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பதவி உயர்வு, இடமாற்றங்கள் மற்றும் சம்பள உயர்வை எதிர்பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு தரக்கூடிய ஒரு சனிப்பெயர்ச்சியாகவே அமையும். மே மாதம் 2024ஆம் ஆண்டு குரு பகவான் ரிஷபராசிக்கு சஞ்சாரம் செய்யும் பொழுது நல்ல ஒரு அபிவிருத்தியை தருவார். குரு பகவான் ஜென்மத்தில் வரக்கூடிய குரு, 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது, லாபத்தில் இருக்கக்கூடிய ராகு, இப்படி இருக்கக்கூடிய ஒரு கிரக நிலைகளில் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாகவே இருக்கும் வரக்கூடிய சனி பெயர்ச்சி. புதிய தொழில் தொடக்கங்கள், தொழில் மாற்றங்கள், வேலையில் நல்ல மாற்றம், இது அனைத்தும் சித்திரை மாதத்திற்கு மேல் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பரிகாரமாக ரிஷபராசி நேயர்கள் சனிக்கிழமை தோறும் ஸ்ரீ ராமபிரானை வழிபாடு செய்வதும் மற்றும் ஆஞ்சநேயருக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம். வெற்றிலை மாலை, துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வர சனி பகவானினுடைய அனுகிரகம் கிடைக்கும். மேலும் குரு பகவான், ராகு, கேது இவர்களுக்காக வியாழக்கிழமை தோறும் நவகிரகங்களுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம். குரு ஹோரையில் தீபமேற்ற நன்மைகள் நடக்கும்.